வந்துட்டு இருக்குதாண்ணா. இது வந்து நம்ம பார்த்த காக்டெயில்ஸ். இங்கே பாருங்க, இவன் ஸ்பெஷலிஸ்ட் ஆம்ஸ்டர்ஸ். எல்லாம் ஜாலியாக விளையாடிட்டு இருப்பானுங்க. ஆனால் இது வச்சுட்டு இருந்தால் எப்பயுமே ஒரு ஆக்டிவாகவே இருக்கக்கூடிய முள்ளம்பன்றி. இங்கே பாருங்க, அங்கே பாருங்க ஒரு சேவலை. வாவ், பக்கா. எல்லாமே நிறைய வச்சிருக்காங்க. யாருன்னா வேணும்னா கண்டிப்பாக வெள்ளை எலி அங்கே பாரு, அங்கே இங்கே பாருங்க நம்ம வீட்டில் இருக்க எலிகள். அப்படியே வா, அப்படியே வா, அப்படியே வா. இங்கே பாரு நாயிரம். சாரி. ஏய் வாவ், என்ன பிரீடு? லேப்னு நினைக்கிறேன். லேபா? ரெட்ரீவரா? எவ்வளோண்ணா? ரெட்ரீவர். 12,000 ரூபாய். ரெட்ரீவர், கோல்டன் ரெட்ரீவர். நிறைய வீட்டில் தான் பெட்டாக வச்சிருக்காங்க. நல்லா இருக்கு. 12,000 ரூபாய். அழகா. அது பிளாக்கு ஜெர்மனா? 10,000 ரூபாய். ஜெர்மன் ஷெப்பர்ட்னா பெருசா வளருமே. இந்த போலீஸ் ட்ரைனிங்லாம் பார்த்து பத்தியா? இங்க பாருங்க, வாவ், முயல். ஐயா, இந்த வாத்தை பார்த்தோன்னே எனக்கு ஒரு ஞாபகம் வருது ஐயா. எனக்கு கூட முயலை பார்த்தோன்னே ஞாபகம் வருது. சின்ன வயசில் வந்து என் ஃப்ரெண்டு ஒரு வாத்து குட்டி கொடுத்தாங்க. நாங்கள் வளர்க்காத பெட்டே கிடையாது. அது வந்து நல்லா பெருசாக இவ்வளோ சைஸுக்கு வளர்த்து பயங்கரமாக வீட்டில் பாத்ரூம் போகுதுன்னு சொல்லிட்டு அவங்ககிட்டே கொடுத்தேன். ஒரு 2 நாள் வச்சுக்கடா, ஊருக்கு போனோம். நாங்கள் 2 நாள் கழிச்சு வந்து பார்த்தா அந்த வாத்தை காணோம். எங்கடா நீ எல்லாம் சாப்பிட்டேன்ட்டான். எப்படி இருந்துச்சு தெரியுமா எனக்கு? ஏன்னா நீ திங்கிறதுக்கான நான் குட்டியிலேருந்து வளர்த்து உண்டை கொடுத்தேன்னு ஆயிடுச்சு. முயலை பார்த்தோன்னே என் ஃப்ரெண்டு ஞாபகம் வரான். அவன் பேரு முயல். முயலுக்கு பட்ட பேரு. இங்க பாலாஜியை பார்த்தா என்ன ஞாபகம் வருது? பாலாஜியை பார்த்தா வரது நான் சொல்லலாம், நீங்க சென்சார் போட்டு பரவாயில்லையா? இங்க பாருங்க, ஃபிஷ். ஓகே, இங்க மீனும் இருக்கு, அப்படியே பார்த்துக்கலாம். மீன், நீர்வாழ் உயிரினங்கள். ஃபர்ஸ்ட் தாவரங்களை பார்த்தோம், அப்புறம் பறவைகளை பார்த்தோம், அப்புறம் சின்ன சின்ன விலங்குகளை பார்த்தோம். இப்போ கடல்ல வாழக்கூடிய மீன்களை பார்க்குறோம். வாங்க வாங்க வாங்க, அதோ பாருங்க. இந்த நம்ம தெரிய படத்துல என்ன பாருங்களேன், என்னென்ன கலர்ல எலி இருக்கு பாருங்க. பூனை கலர் மாதிரியே பாருங்களேன், சிமெண்ட் கலர்ல, கருப்பு கலர்ல, ஒயிட் கலர்ல கூட எலி இருக்குது. ஆம்ஸ்டர்ஸ். நான் மாஸ்டர் படத்துல வர பூனைண்ணா. கருப்பு எலி பாடுறா, கருப்பு சிமெண்ட் கலர். இது அங்க இருந்து பார்க்கலையா நீங்க? பார்த்தேன். நான் ஆல்ரெடி பார்த்தேன். இங்க பாருங்க, மாஸ்டர்ல வர பூனை. மாஸ்டர்ல வர பூனையா? விஜய் வச்சிருப்பாரு குட்டி வாத்து. ஓ, உண்மையாக மஞ்சள் கலர் வாத்து இருக்கா? இருக்கு. நான் பொம்மை சும்மா காட்டுக்காக எடுத்துருக்கானா? அழகா இருக்கு. இங்க பாருங்க, இதான் மாஸ்டர்ல வர பூனை. மாஸ்டர் படத்துல வர பூனையா? பாருங்க எப்படி பிரம்மாண்டமா மேல. என்ன பேர்லாம் இருக்கு? போர்ஷியன் கேட்டு. போர்ஷியன் கேட்டு தான் பெண்களுக்கு பிடிச்ச கேட்னா. இந்த போர்ஷியன் கேட்டா எங்க கேட்டாலும் போர்ஷியன் கேட்டு. எவ்வளோண்ணா? ஸ்டார்டிங் 6,000. இது 6,000. ஸ்டார்டிங் இது வளர்ந்தது இல்லையா, பெருசு இல்லையா? இது சேலுக்கு கிட்டன் குட்டி வந்து 6,000 ரூபாய் ஸ்டார்ட் ஆகுது. குவாலிட்டி வைஸ் மாறும். 6,500 ஸ்டார்ட் ஆகும். நம்மகிட்ட ஒரு 37 பீச் இருக்கு. சென்னை 61 பேட்ச். கூகுளில் போட்டாலே வரும். சென்னை 61 பேட்ச். நம்ம சென்னை 61 பேட்ச். ஆமாம், லாஸ்ட் 2 இயர்ஸாக நம்ம சென்னை கேட்சுவலாக பார்ட்டிசிபேட் பண்ணுறோம். இந்த வருஷம் நம்ம பண்ணிடுறோம். நிறைய கேட்சுவலாக பண்ணிட்டு. ஓகே, என்ன சொல்கிறத பார்த்தா தரமான பூனை வகைகள்லாம் இங்கே இருக்குது. 37 வெரைட்டி இருக்கா, வேணா வந்து வாங்கிக்கோங்க. நிறைய கேட் ஷோஸ் பண்றாங்க. ஒரு சென்னை 61 பெட்ஸ்னு போட்டீங்கன்னா சென்னை 61 பெட்ஸ் கடை பேர் கூகுளில் இருக்க, பார்த்துக்கோங்க. புட்ரா நாட்டுக்கோழி வகைகள் நிறைய வச்சிருக்காங்க. வாங்க வாங்க வாங்க. கருப்பு கோழிப்பா. ஆக்சுவலாக இந்த கருப்பு கோழி வந்து மெடிக்கல் பெனிஃபிட் இருக்கு. உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதான். கருப்பு கோழி கறி சாப்பிட்றது வந்து பாடிக்கு ரொம்ப நல்லது. கத்துறாம இருக்க பையன், ஆனால் அது ரேட் ரொம்ப அதிகம். ஒத்துக்கலாம். என்ன உடம்புக்கு நல்லது. என்ன தெரியுமா சொல்றது? இப்போ கோழி சாவடிக்கிறியா? சாவடிச்சு சாப்பிட சொல்றேன், எல்லாரும் திட்டுது. ஆக போயிடுவோம். நான் பாட்டு செவனே நிற்கிறேன். பெரிய பெரிய வார்த்தைகள். நல்லா இருக்கும். நம்ம வீட்டிலவே வந்து ஐயா வான்கோழி, டர்க்கி. டர்க்கி. ஓ, இங்க பாருண்ணா,
16 ஷிட்ஸு. இந்த இதுதான் Shih Tzu. இந்த வகை நாய்களும் வந்து பெண்களுக்கு பிடித்த நாய். எவ்வளோ அது? 9,000 ரூபா. மேலா ஃபீமேலா? மேல் 9,000, ஃபீமேலு 10,000. ஃபீமேல் ஏன் ரேட் அதிகம்ன்றது உங்களுக்கு தெரியும், ஏன்னா ப்ரீட் பண்ணுவாங்க அதை வச்சு. ஆனால் எவ்வளோ சொன்னாரு? 9,000. ஃபீமேல் 10,000. கேமரா கேமரா அதெல்லாம் அப்படிதான், அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. நான் வாங்கிக்கிறதா அதே அவன் கேட்கும்போது 12,000 சொன்னான். அப்படியா? இவன் மூஞ்சி போய் தான் நம்மளுக்கு தெரியும். அதான் நான் சொன்னேன்ல, 120 ரூபா அத்தனை 300 ரூபாய்க்கு வாங்கிட்டு. இது நான் பிட் பண்ணாது. பிட்புல்ரா ஆக்சுவலாக இது விற்கவே கூடாது. வேற ஏதோ நான் அது இல்ல, ஆனா இது என்ன பிரீட்னா? அமெரிக்கன் புள்ளி. அதான் பிட்புல். புள்ளியும் அதுதான், பிட்புல் வகை தான். வாவ், ஏய் கடிச்சிருண்டா அது. சூப்பரா இருக்கு. ஆனா அந்த கலருமே நல்ல கலர். இது வந்து அமெரிக்கன் புள்ளி பிட்புல் வகை தான். அது வீட்டில் வளர்க்கக்கூடாது, பட் இருந்தாலும். ஆனா நீ வளர்த்தனா அது ட்ரூவா இருக்கும். இது நாட்டு நாய் தானே? ஆமா, அது நாட்டு நாய். இது பேர் என்ன? ராஜபாளையம். சூப்பரா இருக்கு. ஃபேஸா பாருனானு. ஒரிஜினல் பிரீட். கடிக்கிறாம்பா ஒரிஜினல் பிரீட் வச்சுக்க. ஆனா இது ராஜபாளையம் சிப்பி பாறை. எவ்வளோண்ணா? நாட்டு நாய் பாருங்க, பே கடிக்கிறான் போது. ஏய் குழந்தைடா வருவா. ட்ரெஸ்ஸும் வந்து யூஸ்டு தான், யூஸ் பண்ண துணி தான். யூஸ் பண்ண ட்ரெஸ்ஸு. இங்கே பாருங்க எல்லாமே வந்துட்டு இது என்னன்னே தெரியாதுண்ணா. இப்போதான் நமக்கு அந்த ஸ்கிராப் ஐட்டம்ஸ்லாம் ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். இது என்னன்னே தெரியாது. வாட்டர் பாட்டில்லாம் வச்சு ஆனா எல்லாமே போட்டு விற்பாங்க. இது பாருங்க வாட்சஸ். நம்ம சும்மா இது வாட்ச்னு நினைப்போம், ஆனா நம்ம எடுத்து பார்த்தோன்னா ஒரு பெரிய லெவல் பிராண்டா இருக்கும். அது பிராண்டோடைய ஸ்டாப் இருக்கும். அந்த இதெல்லாம் இது ஒரிஜினல் பிராண்டா இருக்கும். ஏதோ ஒன்று, அதாவது லான்ச் ஆன புதுசுல ஒரு சில விஷயங்கள் வந்து டம்மியா இருக்கும், ஆனா ஒரு சில விஷயங்கள் ஒரிஜினலுமே இருக்கும். நம்ம அந்த ஸ்டாப் மட்டுமே இப்போ ஒரு 12,000 அந்த ரேஞ்சில் விற்கும். ஆனா அது உங்களுக்கு தெரியாது, அந்த ஸ்டாப் எடுத்துட்டு வந்து விற்பாங்க. அந்த அளவுக்கு இருக்கும். இங்க பாருங்க வாக்கிங் ஸ்டிக்கு, எல்லாம் சமஸ்கிருத புத்தகம் புக்ஸ். நமக்கு இது வேண்டாம். இங்க பாருங்க எல்லாமே சார்ஜர்ஸ், ஒயர்ஸ், இண்டக்ஷன் ஸ்டவ். அரவிந்தண்ணா, ஆனா இங்க என்ன ஒரே ஒரு பிரச்சனை, எதுவுமே நம்ம செக் பண்ணி எடுத்துட்டு போக முடியாது. சைக்கிள் எல்லாமே நம்ம வீட்டுக்கு போயிட்டு ஒர்க் ஆகுதா ஆகலையா நம்மளே செக் பண்ணி நம்மளே ரெடி பண்ணிக்கணும். அவ்வளோதான். இது நீங்கள் வந்து ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய்க்கு வாங்குறீங்கன்னா நீங்கள் உட்காந்து நீங்கள் ரெடி பண்ணணும். இங்கே பாருங்க, ரெடி பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணணும். இது என்னன்னே தெரியல, கையில் மாட்டுறது போல். கிராவிட்டி சென்சாராம். கிராவிட்டி சென்சார் இதுக்கு ஆக்சுவலாக இது எந்த இடத்துல யூஸ் பண்ணியிருப்பாங்க, எங்கே வந்து இருக்குது பாருங்கள். கிராவிட்டி சென்சார்னால் எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னு நமக்கு தெரியல. அதாவது ஸ்பேஸ் ஸ்டேஷன்ஸில் யூஸ் பண்ணுறது போல். இங்கே பாருங்கள் கேசட். நம்ம இப்போலாம் கேசட்ஸ்லாம் வந்து மறந்துட்டோம். இப்படி வாங்க, இந்த இருக்குது மொபைல்ஸு. அதான் காட்டக்கூடாது, அது வேண்டாம். சூடு காமிச்சிட்டியா? அதான் மொபைல்ஸ் எல்லாமே வைக்கிறாங்க. இங்கே பாருங்கள் ஃபேன்ஸ். ஓகே, நம்ம வந்தது வந்து இதுக்கு தான். அப்புறம் மோட்டர்ஸ், இந்த ஸ்கிராப் ஐட்டம்ஸ் பார்க்க தான் வந்தோம். இங்கே இருந்து அப்படியே ஸ்டார்ட் ஆகுது பாருங்கலாம். ஃபோன்ஸு, டிவி ரிமோட்ஸு, இது என்ன ஆம்ப்ளிஃபையர் இருக்குது, கீபோர்டு, தண்ணி சூடு பண்ணுற கெட்டல், நிறையா இருக்குது. இன்னொரு விஷயம், நான் ஃபஸ்ட் டைம் வரும்போது வந்துட்டு ஐயா எனக்கு ஒரு டவுட்டு, அந்த பைப்பு வாஷர்லாம் எதுக்கு? எல்போ ஆக்சுவலாக தேவைப்படும். வீட்டில் நம்ம அதை வாங்கியிருக்க மாட்டோம். இது பார்க்கும்போது சரி வாங்கிட்டு போகலான்னு, ரேட்டு கம்மியாக இருக்குது. அவங்களுக்கு என்ன கிடைக்கிறதுல வந்து விற்பாங்க. நாங்கள் என்னனாலும் ஒரு கவர்னாலுமே அது நம்மளுக்கு விற்பாங்க. அது உடஞ்சது உடையாதது நம்ம தான் பார்த்துக்கணும். இன்னொரு விஷயம், ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட் டைம் வரும்போது இந்த மெயின் ரோட்டில் மட்டுமே நடந்து போயிட்டேன். இங்கே முன்னாடி இருக்க கடைகளை மட்டும் பார்த்துட்டு, நம்ம சென்டரில் பார்த்த கடைங்க தான் வந்து இங்கே இருக்கும். அதாவது அந்த ரோட்டுக்கு உள்பக்கமாக தான் வந்து இந்த எல்லா கடையுமே இருக்கும். நான் 2வது வாட்டி வரும்போது தான் எனக்கு தெரிஞ்சுது. அதனால் இங்கே வரணும்னு நினைக்கிறவங்க இதுக்குள்ளே வந்து பாருங்கள். வெரைட்டியான வால் கிளாக். இது பார்த்தீங்களா,
நல்லா இருக்குல்ல? வாங்க 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 வாங்க. ட்ரெஸ்ஸு ட்ரெஸ் இருக்கு. பாலாஜி லேடிஸ் ட்ரெஸ் பார்த்தா பாலாஜி திறப்புறம். போயிட்டு இருக்கான் ஸ்பீடா. ஆக்சுவலாக இதெல்லாம் யூஸ்டு தான், பட் யோசிச்சு பாருங்களேன், இதையும் வாங்கி போடுற அளவுக்கு மக்கள் இருக்காங்க பாருங்க. என்ன சொல்கிறோம்? ஆமாம், ரேட்டு கம்மியாக இதையும் வாங்கி யூஸ் பண்ணுற அளவுக்கு மக்கள் இருக்காங்க. அந்த அளவுக்கு ஏழ்மை வறுமை நிலையில மக்கள் இருக்க தானே செய்யும். பாருங்க, நிறைய ட்ரெஸ்ஸு, நிறைய எக்கச்சக்கமான. இங்கே அவர் எங்கடா எடுத்துன்னு இங்கே நிறைய பேர் வந்து இந்த நரிக்குறவர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க தான் இருக்காங்க. ஆரம்பத்துலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பல இடங்கள் ஃபுல்லாமே அவங்க தான் இருக்காங்க. இங்கேண்ணா அவங்களுக்கு ஒரு மெயினான ஒரு பிஸ்னஸ் மார்க் இது. அவங்களுடைய கைவண்ண பொருட்கள்ல இருந்து எல்லாமே விற்கிறாங்க பாருங்க. பழைய துணி விற்கிறவங்க கூட எல்லாருமே இருக்காங்க. அவங்க பார்த்தா ஒரு நார்த் இந்தியன் மாதிரி இருக்காங்க. வடக்கன்ஸ்லேருந்து தமிழ் மக்கள் வரைக்கும் எல்லாருமே இங்கே இருக்காங்க. இங்கே பாருங்க, இதெல்லாம் வந்துட்டு புது ப்ராடக்ட்ஸு. ஆனால் எல்லாமே யூஸ்டு இல்லைன்னா பழைய பொருட்களாக தான் இருக்கணும். நிறைய ஒர்க் ஆகுமான்னு வச்சுருக்காங்க. ஒர்க் ஆகுமான்னு தெரியாது, செக் பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. வேணும்னா நம்ம வாங்கிட்டு போயிடணும். நீங்கள் செக் பண்ணிக்கணும். அதெல்லாம் ஏர்பட்ஸில் எவ்வளோண்ணா வருது? 500, 400, 300. சிஎம்எஃப் 600. ஓகாமா வேலை செய்யுமா? செக் பண்ண முடியாது, நம்ம அதான் வாங்கி இது பண்ணிக்கணும். செக் பண்ணி கொடுத்துருவோம். 600 கொடுத்தா செக் பண்ணி செக் பண்ணிடுறோம். நான் அந்த கேபிள் அது C2C 120 ரூபா. காட்டுங்க. ஓப்பன் பண்ண முடியாது. இல்லை, கேபிள் தானே அது. நான் பாக்ஸ் மட்டும் பார்த்து 120. நான் இது ஒரிஜினலா? ஆமாம், மோட்டரோடா. டர்போ சார்ஜிங் கேபிள். ஆக்சுவலாக எனக்கு மொபைல் கூட கொடுத்த அந்த அதே பிளாக் கலரு பாக்ஸ் பீஸோடவே இருக்குது. பேக்கிங்கோட இருக்குதுல்ல? ஒரிஜினல் சீல் கூட பிரிக்கலைங்க. இதுதான் நான் சொன்னது. நிறைய வந்து நல்ல ஒரிஜினல் ப்ராடக்ட்டுமே இங்கே இருக்கும். அது நீங்கள் வந்து இது பண்ணுறது தான். நான் வாங்க போகிறேன். வாங்கிக்கோ. நீங்கள் தான் கொடுக்கணும். நான் மொபைல் ஆன் பண்ண அனுப்புகிறேன். அதானே, அது மொபைல் ஆன் பண்ணிடலாம். எவ்வளோண்ணா? எதுனா இது 120. 120. ஜிபே எப்படி 100 எதை தருவீங்களா? இது ஒன்று கிடையாது, 20 தான் கிடைக்கும். நான் கடையில் வச்சு 250 ரூபா வைக்கணும். 95. சரி விடுங்க. அண்ணா வந்து சின்ன பொருள் வந்து நம்ம எதுவும் பெருசாக பேச முடியாது. 100 ரூபான்ற பொருள் 69, 502. தயவு செஞ்சு போயிடு. நீ வராதுன்ற பக்கத்தில் கேபிள் காய்ஸ் போட்டு எம்ஐ உள்ள இருந்த கேபிள். 650. வாங்க வாங்க. வர வர வந்து ப்ராடக்ட்ஸ் நிறையா இருக்குது. இல்லை, இது நம்ம சேஃப்டிக்கு தான் வாங்கி வச்சுக்கலான்ட்டு தான். இங்கே பாருங்க, எலக்ட்ரிக் ஸ்டவ்லாம் இருக்குது பார்த்தீங்களா? எவ்வளோ எலக்ட்ரிக் ஸ்டவ்? 750. 450. ஒர்க்கிங் தானா? ஒர்க்கிங் கண்டிஷன்லேயே வந்து 450. எல்லாமே இருக்கும் பாருங்க. சார்ஜர் போடுற அந்த அடாப்டர்ஸு, சிஸ்டரு. கடையில் பிரெட் எல்லாமே வந்து ஒரு எலக்ட்ரிக் ஸ்டவ் தான் வாங்கணும்னு பார்த்தேன். வாங்கி போய் வந்து அது நம்ம பொறுப்பு தான். ஓகே, வீட்டுக்கு தேவையான கேஜெட்ஸ் இருக்குது. எலக்ட்ரிக் ஸ்டவ் வந்து 450 ரூபா. ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருக்குதா? மிக்சியும் ஒர்க்கிங். எல்லாமே ஒர்க்கிங் தான். அப்படி ஒர்க் ஆகாமல் சிலது இருந்தாலும் வீட்டில் போய் ரெடி பண்ணிக்கணும். ஓகே, இங்கே வந்து ட்ரிம்மர்லாம் வச்சுருக்கேன். பாருங்க, மானிட்டர். நீ வாங்கிக்கிறியா? மானிட்டர் மட்டும் இருக்குது. மார்க் மானிட்டர். எவ்வளோ மவுஸ் பார்த்தியா? மவுஸு, ஏசி ரிமோட், பவர் பேங்கா? ஓகே, இது போட்டுடலாம் பாக்ஸ். ஆமாம், கேபிள்ரா. என்னோட சார்ஜர் கேபிள் C2C. சிஎம்எஃப் ஆல்பாட்ஸ் இருக்குங்களா ஒரிஜினல்? 600 சொன்னாங்க. ஆனால் எல்லாமே வந்து எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் மோஸ்ட்லி வந்து அதான். மவுஸில் இருந்து பார்த்தீங்கன்னா ஹெட்ஃபோன்ஸில் இருந்து எல்லாமே இருக்குது. சில ஏர்பாட்ஸுமே இருக்குது பாருங்க. ஒன்று இருக்குது. ஆனால் ஆக்சுவலாக இது ஒரிஜினல் போட்டு. ஒரிஜினல்னா ஒன்று இருக்குது. பார்த்துடாடி, ஒரிஜினலு. பட் ஆனால் ரொம்ப யூஸ் பண்ணியிருக்காங்க. மானாவாரியாக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்று இருக்குது, ஒன்று இல்லை.
நம்ம இங்கே பார்க்குற ஒரு 100 பொருட்களில் ஒரு பொருட்கள் 2 பொருட்கள் ரொம்பவுமே வந்து பயனுள்ளதாகவும் இருக்கும். அதனால் வந்து மாதிரியா பிலிப்ஸ் விண்டேஜுங்க விண்டேஜ் டேப் ரெக்கார்ட் பிலிப்ஸ் ஒர்க் ஆகுமாண்ணா? ஓகே, இங்கே ஒர்க் பண்ணால் உங்களுக்கு லக்கு, நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் வாங்கி. இது வந்து அந்த காலத்து டேப் ரெக்கார்டில் வர போடுற டேப் எல்லாமே இதெல்லாம் இப்போ யாரும் யூஸ் பண்ணுறதில்ல, ஆனால் இருக்குது. கீபோர்டு டேப் இருக்குது, கீபோர்டு, மவுஸு, பெல்ட்டு, கேமரா, கேட்லாக், புக்கு மட்டும் தனியாக வச்சுருக்காங்க. புக்கு தேவைன்னா நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். வாங்கி படிச்சு இங்கே பாருங்கள் ஹார்ட் டிஸ்க் முத கொண்டு இருக்கு பாருங்கள். இங்கே பாருங்க, ஆங்கில புத்தகங்கள், அண்ணாமலை அந்த காலத்து சாப்பிடும். வெறும் கேசட்டில் ஒரு டப்பா தான் இருக்குது. இருக்கும்ண்ணா, கேசட் தனியாக இருக்கும், நீங்கள் தேடி எடுக்கணும். இதெல்லாம் ஒரு தியாகராஜ பாகவதர் பாடல்கள், சொப்பன வாழ்வில் ஏதோ படம். பேட்ரிஸ் பற்றியா? பேட்ரி எதுவுமே வந்து சொல்ல முடியாது. ரிமோட்டு, கேரம் காயின்ஸு, ஷூ, செஸ் போர்டு இருக்கு பாருங்க. ஹார்ட் டிஸ்க் பாருங்க, ஐபேடு. ஓ இங்கே பாருங்க ஹார்ட் டிஸ்க்கு. ஹார்ட் டிஸ்க் தான் அங்கவே இருந்தது. தம்பி அபி, ஐயா இது என்ன பிராண்ட்? சீகேட். அண்ணா பிளாக்பெர்ரி. சாரி, சீகேட் ஹார்ட் டிஸ்க். ஹார்ட் டிஸ்க் தானா? 100 GB, 1000 GB, 1 TB. எவ்வளோண்ணா அது? ஒர்க் ஆக மாட்டேது. 900. பாருங்க கீழே காட்டுப்பா, ஃபுல்லாக ஹார்ட் டிஸ்க். ஆக்சுவலாக இந்த கம்பெனி வந்த டைம்ல வந்து தரமான ஒரு பிராண்ட். 900 தானா? நான் பிளாக்பெர்ரி. டேபா? பிளாக்பெர்ரி இது வந்த புதுசில் வந்துட்டு ரொம்ப ஹைப்பு இந்த பிளாக்பெர்ரின்ற சரிண்ணா. அந்த காலத்தை கலக்கிற ஒரு பிராண்ட் இது பிளாக்பெர்ரி. எவ்வளோண்ணா இதெல்லாம்? 2000 ரூபாய். எங்கடா போனேன்? என்ன பார்த்தேன்? ஏன்னா இதுல இருந்து வெளியே வர மாட்டேது. என்ஜாய் பண்ணணுமா? அவன் இன்னும் திருந்தல மாமா. புரியலையே. ஏய் ஏய், நீங்க ஒரு சைடு என்ஜாய் பண்ணுங்க, நான் ஒரு சைடு என்ஜாய் பண்றேன்றான். நம்ம தான் ஆல்ரெடி சொல்றோம். ஆனா இது பாருங்க 2000 இது ஐபேடும் இருக்கு. ஐபேட்ல எவ்வளோ வரும்? அவன் இதெல்லாம் போயிட்டான், அவன் வந்து ஐபேட்ல என்ஜாய் பண்ண போயிட்டான். போற போகல நம்மள என்ஜாய் பண்ண சொல்றான். என்ஜாய் பண்ணலையா? பண்ணிட்டியா? அமுகு டுமுகள் அமால் டுமால். அமுகு டுமுகள் அமால் டுமால்.